படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை காமிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப் நேரா நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பூமியை காமிக்கிறாங்க. அங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன், பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இந்த கதை ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியது. அந்த இடமே பார்க்க அவ்வளவு அட்வான்ஸா இருக்கு. காலையில டைம் வேற, ரோடு கண்டிப்பா பிஸியா தான் இருக்கும். ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு லேடி சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்ச மறைச்சு மறைச்சு போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கவங்கள ஒரு ட்ரோன் ஓவர்டேக் பண்ணி அவங்கள ஸ்கேன் பண்ணுது. மேடம் ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா, உங்களை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த லேடி பயங்கரமா பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஸ்கேன் பண்றத அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் பாத்துறாங்க. அவ்வளவுதான், அந்த லேடிக்கு ரொம்ப பயமாயிடுது. ட்ரோனை சுட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற சோல்ஜர்ஸும் இந்த லேடியை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கன் பாயிண்ட்ல அந்த லேடியை புடிச்சிடுறாங்க. ஆனா என்ன மாயமோ தெரியல, திடீர்னு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே தானா பறந்து போய் விழுறாங்க. என்னன்னு பார்த்தா மாஸ்க் போட்ட ஒருத்தவன் வரான். அவன் தான் இன்விசிபிளா வந்து அந்த சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணிருப்பான் போல இருக்கு. அந்த பய வேற யாரும் இல்ல, இந்த லேடியோட அப்பா. அண்ட் அந்த பையதான் நம்ம படத்தோடைய வில்லன். அவன் பொண்ணோட கையில ஒரு பெண்டன்ட்டை கொடுத்துட்டு, இங்க பார், நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமா அட்டாக் ஆரம்பிக்கணும். இந்த எனர்ஜி பெண்டன்ட்டை வச்சு நீ விண்வெளி கதவை திறக்க முடியும். அது மூலியமா நம்ம பெகாசஸ் ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த பூமியை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்டன்ட்டை கொடுக்கறாரு. அதாவது இவங்க வேற உலகத்தை சேர்ந்தவங்க, அவங்கள பெகாசஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அவங்க நம்ம பூமியை டேக் ஓவர் பண்ண போறாங்க போல இருக்கு. அதுக்கான பிளான் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஸ்பேஸ் ஷிப் வருது. இந்த ஷிப்பை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்திருப்போம். பூமியை நோக்கி வந்துட்டு இருந்துச்சுல, அந்த ஷிப்பு தான் இது. அது அட்டாக் ஆரம்பிக்குது. உடனே பூமியோட ஏர் போர்ஸும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்றத சிட்டிக்கு வெளியே தூரத்துல இருந்து ஒரு குட்டி பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அவளுடைய அப்பாவும் ஒரு சோல்ஜர் போல இருக்கு. சோ அவர் சண்டை போடுறதுக்காக போறாரு. ஆனா அந்த குட்டி பொண்ணு விட மாட்டா. அப்பா போகாதீங்கப்பா, என் கூட இருங்கப்பா ப்ளீஸ்பான்னு சொல்லிட்டு அழுவுறா. அந்த அப்பா என்ன பண்றாரு, இல்லம்மா நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், நான் கண்டிப்பா போயிட்டு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு சண்டை போடுறதுக்காக கிளம்பி போறாரு. அங்க போனா பயங்கரமான சண்டை. வானத்துல சண்டை போட்டது பத்தாதுன்னு தரையிலயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய ரோபோட்ஸ், மெஷின்ஸ் எல்லாத்தையுமே வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியா எப்படியோ மனுஷங்க அந்த போர்ல ஜெயிச்சிட்டாங்க. ஏலியன்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல நடந்த சண்டையில மனுஷங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த பூமிக்கும் அமைதியை கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு 15 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஸ்பேஸ்ல ஒரு எரிக்கல் பூமியை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. அந்த எரிக்கல்குள்ள பார்த்தா ஒரு சின்ன கிரீன் கலர் ஸ்டோன் மாதிரி இருக்கு. அந்த ஸ்டோனுக்குள்ள ஏதோ ஒரு உயிரினம் இருக்கும் போல இருக்கு. டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்லாம் தெரியுது. இது நம்ம பூமியை நோக்கி நேரா வந்துகிட்டு இருக்கு. அப்ப அப்படியே பூமியை பாருங்க. பூமிக்குள்ள இருக்க மனுஷங்களை தூரத்துல இருந்து பார்த்தா நார்மலான மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும் ஒவ்வொருத்தவங்களும் வினோதமா இருக்காங்க. ஒரு சில பேருக்கு எக்ஸ்ட்ரா 2 காது நெத்தில இருக்கு, கொம்பு இருக்கு, மூஞ்சி பார்க்க தவக்கலை மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனாலனா இவங்க எல்லாருமே ஏலியன்ஸ், வேற வேற உலகத்தை சேர்ந்த ஏலியன்ஸ். ஃபியூச்சர்ல, அதாவது 2080க்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருஷத்துல உலகத்துல இருக்கிறவங்க நம்ம பூமியை தாண்டி வேற பிளானட்ஸை கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த பூமியை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, ஒரு மனுஷ பையன் இன்னொரு ஏலியன் பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டான் போல இருக்கு. டார்லிங், என்கிட்ட 2 ஹனிமூன் டிக்கெட் இருக்கு, நம்ம நாளைக்கே மார்ஸுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி வலிஞ்சு பேசிட்டு இருக்கானா. அந்த டிக்கெட்டை இன்னொரு ஏலியன் திருடிட்டு போகுது. இப்படி திருடிட்டு போறத ஒரு பொண்ணு பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோடைய ஹீரோயின். இவளும் ஒரு சோல்ஜர் போல இருக்கு. இவங்க அந்த திருட்டு ஏலியனை துரத்தி போயிட்டு இருக்காங்களா. அப்ப அப்படியே ஸ்பேஸ பாருங்க. வந்துட்டு இருந்த எரிக்கல் பூமிக்கு ரொம்பவே பக்கத்துல வந்துருச்சு. பூமியில தொட்டாசினிங்கி செடி இருக்கும்ல, அது தொடாமலே தானா சுருங்குது. அந்த செடியை வளர்க்குறவர் பாக்குறாரு, என்னடா அது இப்படி வித்தியாசமா நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அப்படியே வானத்துல இருந்து பூமிக்குள்ள எரிக்கல் விழுந்துகிட்டு இருக்கு. இது தெரியாம இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இன்னுமே அந்த திருட்டு ஏலியனை துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கன் பாயிண்ட்ல புடிச்சிடுறாங்க. அப்பதான் அந்த எரிக்கல் விழா ஸ்டார்ட் ஆகுது. மக்கள் எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்ல அந்த திருட்டு ஏலியனும் தப்பிச்சு ஓடிடுது. எரிக்கல்னால அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் செதறுது. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாருமே பயந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அட்வான்ஸான டெக்னாலஜி இருந்தாலுமே அவங்களால இந்த எரிக்கல்ல டிடெக்ட் பண்ண முடியல. ஏன்னு தெரியல, அவங்க வச்சிருக்க டிடெக்டிங் மிஷின் வேலை செய்யல போல இருக்கு. சோ எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாததுனால அங்க நிறைய உயிர் சேதம் ஏற்படுது. ஹீரோயின் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே சேஃபா அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இடிபாடுக்குள்ள சிக்கிட்டு இருக்க குழந்தைய காப்பாத்துறது, நாய்க்குட்டியை காப்பாத்துறது, இந்த மாதிரி தன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இவங்க இன்னொரு டிடெக்டரை பேக்கப்பா வச்சிருப்பாங்க போல இருக்கு. அது மூலியமா இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, இன்னுமே இந்த அழிவு நிக்கல. ஒரு மிகப்பெரிய எரிக்கல் பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் பூமியை தாக்கிடுச்சுன்னா 98% பூமி காலி ஆயிடும். சோ அதனால அது பூமியை வந்து தாக்குறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்லயே பாம்பு வச்சு அந்த எரிக்கல்லை வெடிக்க வைக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அதுக்கான வேலை எல்லாம் மும்பரமா ஆரம்பிக்குது. வெளியே பார்த்தா அந்த நகரம் முக்காவாசி
அழிஞ்சு போயிருக்கு. ஆனா இன்னுமே அந்த திருட்டு ஏலியன் சாகல, தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் அதை பாக்குறாங்க. இவன் என்னதான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏலியன் கிட்ட இன்விசிபிள் பவர் இருக்கும் போல இருக்கு. அதை யூஸ் பண்ணி மறைஞ்சு திடீர்னு ஓட பாக்குது. ஆனா எப்படியோ நம்ம ஹீரோயின் அந்த ஏலியனை சுட்டுறாங்க. பட் அந்த ஏலியனுக்கு ஒண்ணுமே ஆகல. திரும்ப அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குது. இவ சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கே, இவளை போட்டு தள்ளிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஒரு கம்பி எடுத்து வேகமா நம்ம ஹீரோயினை நோக்கி விடுதா. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்டயும் சில பவர்ஸ் இருக்கும் போல இருக்கு. அந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்குறாங்க. அது மூலியமா அந்த கம்பியில இருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏலியன் ஒரு 3-4 உருவமா பிரியுது. முட்டாள் பூமிவாசிகளே, இந்த எரிக்கல் வெறும் ஆரம்பம் தான். சீக்கிரமா பெகசிஸ் மக்கள் இங்க வர போறாங்க. அவங்க என் மேல பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்னால என்னால இந்த பூமியில சாக முடியாது. சீக்கிரமா அந்த பூமியை விட்டு நான் வெளியே போயாகணும், என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் வேகமா ஓடுதா. அப்படி ஓடும் போது கரெக்டா அந்த ஏலியன் மேல ஒரு எரிக்கல் வந்து விழுந்துருது. அவ்வளவுதான், அந்த ஏலியன் அந்த இடத்துல இறந்து போயிடுது. ஆனா அந்த எரிக்கல் வந்து விழுந்துச்சுல, அந்த ஃபோர்ஸ்ல ஹீரோயின் தூக்கி அடிக்கப்படுறாங்க. அப்படியே மயங்கி போயிடுறாங்க. அவங்களோட கழுத்துல ஒரு டாலர் க்ளோ ஆகுது. அது என்ன டாலர் தெரியுமா? ஸ்டார்டிங் சீன்ல வில்லப்பைய அவனோட பொண்ணு கிட்ட ஒரு டாலரை கொடுத்திருப்பான். அந்த டாலரோட ஒரு பீஸ் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கு. அப்போ அந்த வில்லப்பையனோட பொண்ணு யாருன்னு தெரியுதா? நம்ம ஹீரோயினுடைய அம்மா. மயங்கின நிலைமையில அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது இவங்களுடைய பாஸ்ட் தான். என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பொண்ணை பார்த்திருப்போம். அந்த குட்டி பொண்ணை ஒரு சோல்ஜர் விட்டுட்டு போயிருப்பார்ல, அது வேற யாரும் இல்ல, அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் தான். விட்டுட்டு போன சோல்ஜர் நம்ம ஹீரோயினோட அப்பா. ஹீரோயினோட அப்பா விட்டுட்டு போயிட்டாரா? அப்ப ஹீரோயினை அவங்க அம்மா மடியில உட்கார வச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின், அதாவது குட்டி பொண்ணு என்ன பண்ணிருப்பா, அவங்க அம்மா கழுத்துல அந்த பெண்டன்ட் இருந்திருக்கும். அந்த பெண்டன்ட்டை பாதியா பிச்சிடுறா. அப்படி பிச்சதுமே ஹீரோயினோட அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பொண்ணை கூப்பிட்டுட்டு வேகமா அங்கிருந்து போறாங்க. எங்க போறாங்கன்னு தெரியல. ஆனா அப்படி போறவங்கள ஹீரோயின் அம்மாவோட அப்பா பாத்துடுறாரு. செம்ம கோவத்துல இருக்காரு. உன்னால ஒரு வேலையை கூட பொறுப்பா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே தன்னோட பொண்ணு கழுத்தை நெரிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அந்த பெண்டன்ட்டோட ஒரு பாதியை மட்டும் வேற யாரோ ஒருத்தவர் ஹீரோயினோட கழுத்துல போடுறாரு. இதுக்கு முன்னாடி இவரை ஒரு இடத்துல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? தொட்டாச்சி நீங்க செடியெல்லாம் வளர்த்து வச்சிருப்பாருல, அவரு தான் இவரு. ஆனா அவரு எதுக்காக இந்த பெண்டன்ட்டை ஹீரோயின் கழுத்துல போடுறாருன்னு தெரியல. இந்த மாதிரிதான் அந்த பெண்டன்ட்டோட ஒரு பாதி ஹீரோயினோட கழுத்துக்கு வந்திருக்கும். அப்படியே பிரசன்ட்ல ஹீரோயின் மயங்கி போயிருக்காங்களா, அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தவன் வரான். அவன் மயங்கி இருக்க ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போறான். இன்னொரு பக்கம் பேஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு. அங்க நிறைய வகையான ஏலியன்ஸ் இருக்கு. அதாவது இந்த பூமியில ஒரே ஒரு ஏலியன் இனத்து கூட மட்டும் இவங்க ஃப்ரெண்ட் ஆகல, ஏகப்பட்ட ஏலியன்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. அந்த ஒரு ஏலியன்ஸோடைய ஹெட்டும் இங்க இருக்காங்க. எல்லா ஏலியன்ஸோட ஹெட் கிட்டையும் பூமியோட ஹெட் பேசுறாரு. ஒரு பெரிய எரிக்கல் வந்துகிட்டு இருக்கல, அந்த விஷயத்த சொல்றாரு. இன்னும் 36 மணி நேரத்துல அந்த எரிக்கல் வந்து பூமியை மோதிடும். ஆனா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அந்த எரிக்கலை வெடிக்க வைக்கிறதுக்கு நாங்க மிசைல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பூமியோடைய ஹெட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த திருட்டு ஏலியன் உள்ள வந்துச்சுல, அந்த ஏலியனை பத்தின இன்ஃபர்மேஷன் தான். ஆக்சுவலா அந்த ஏலியன் வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஏலியன் இனம் கூட சண்டை போட்டாங்கல்ல, பெகசிஸ் அப்படின்னு ஒரு ஏலியன்ஸ் கூட, அந்த ஏலியன் இனத்தை சேர்ந்தவன் தான் அந்த திருட்டு ஏலியன். அவன் ஒரு ஸ்பை. அந்த ஸ்பை கூட இன்னொரு பொண்ணு ஸ்பையா வந்திருக்கா. பஞ்சு முட்டாய் கலர்ல தலைய கலர் பண்ணிருக்கால, அந்த பொண்ணு தான் இன்னொரு ஸ்பை. இவங்க 2 பேரையுமே சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிரட்டான மிஷனை கேப்டன் கிட்ட கொடுக்கறாரு. அந்த கேப்டன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினோட அப்பா வெளியே வராரா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. அந்த திருட்டு ஏலியனை பத்தி இன்ஃபர்மேஷனை சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலான்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாரு, இங்க பாருமா, இந்த வேலை ரொம்பவே ஆபத்தானது, சோ நாங்க இதை பாத்துக்கிறோம், நீ பேசாம இரு, இதுக்குள்ள மூக்க நுழைக்காத அப்படின்றாரு. என்னதான் அவரு ஒரு கேப்டனா இருந்தாலும் அவரும் ஒரு அப்பா இல்ல. சோ அந்த அப்பா பாசத்துல தன்னோட பொண்ணை இந்த விஷயத்துக்குள்ள இழுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு கேட்பாளா? என்னால முடியாது, நீங்க தானே எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. திருட்டு ஏலியன் இறந்து போச்சுல எரிக்கல் பட்டு, அந்த ஏலியனோட பாடியில ஏதோ வித்தியாசமா இருக்கான். சோ அந்த பாடிய அந்த ஃப்ரெண்டுக்காரன் டெஸ்ட் பண்ண போறானா, சீக்கிரமா லேபுக்கு வரதுனா வா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின் கிட்ட சொல்றான். உடனே ஹீரோயின் அங்க வந்து போயிடுறாங்க. வெளியே வந்தா ஒரு லேடி கையில நாயை வச்சுட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்களா. அந்த லேடியோட நாய் உடம்புல வித்தியாசமா ஏதோ பூ மாதிரிலாம் முளைச்சு வந்திருக்கு. அது என்னன்னே அவங்களுக்கு தெரியல. அதை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இவங்கள உள்ளவே விட மாட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் இந்த லேடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. மேடம், உங்க பிரச்சனைக்கு என்னால சொல்யூஷன் கொடுக்க முடியும், எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவன் ஹெல்ப் பண்ணுவான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை கூப்பிட்டுக்கிட்டு பறக்கும் கார்ல அங்கிருந்து பிச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. இவங்க லேபுக்கு போறதுக்குள்ள இன்னொரு ஸ்பைக்காரி, அந்த பஞ்சு முட்டாய் தலை இருந்தால, அவ லேபுக்கு போறா. அத்துமீறி உள்ள போக ட்ரை பண்றாளா. சோ அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் அட்டாக் பண்றாங்க. அப்போ இவளோட பேக்ல 2 ரோபோட்டிக் கை மாதிரி வச்சிருக்கா. அதை
வச்சு அவங்க 2 பேரையுமே அடிச்சு போட்டுட்டு உள்ள போறா. உள்ள போனா அங்க என்ன இருக்குன்னா, அந்த திருட்டு ஏலியன் செத்து போச்சுல, அந்த ஏலியனோட பாடி இருக்கு. அந்த பாடியில இருந்து ஏதோ ஒண்ணு எடுக்கிறா. அது சின்னதா உருண்டையா க்ளோ ஆகுது. அது என்னன்னு தெரியல. ஒரு டியூப்ல எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து போகலாம்னு நினைக்கும் போது யாரோ வர சவுண்ட் கேக்குது. உடனே அந்த இடத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. வரது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரன். என்னது இந்த பேக் ஓபன் ஆயிருக்கு, நம்ம மூடிட்டு தானே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை மூடுறானா. அப்போ இந்த ஸ்பைக்காரி அவளோட மெட்டல் கைய வச்சு பாக்ஸை இடிச்சிடுறா. அந்த சவுண்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்டுறான். இங்க என்ன சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக வரானா. அவ்வளவுதான், இவனையும் முடிச்சு விட்டுற வேண்டான்னு சொல்லிட்டு இவ அந்த ஃப்ரெண்டுக்காரனை கொல்றதுக்காக ரெடி ஆவறா. அந்த சமயம் ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த மாதிரி நாங்க வந்துட்டோம், நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருதா. உடனே இந்த பையன் இங்க செக் பண்றதை விட்டுட்டு திருட்டு ஏலியனோட பாடி எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் கூட அந்த லேடி அப்புறம் அந்த நாயுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த நாய் மேல ஏதோ வளர்ந்துருக்குல்ல, அது என்னன்னு ஃப்ரெண்டுக்காரனுக்கு கூட புரியல. சரி விடு, இதை அப்புறம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி இருக்குல்ல, அந்த உடம்புல இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுக்கிறான். அதுவுமே க்ளோ ஆகுது. ஆக்சுவலா இது வேற ஒண்ணும் இல்ல, எரிக்கல் விழுந்துச்சுல, அந்த எரிக்கலுடைய பீசஸ் தான். அந்த எரிக்கல்லை எடுத்துட்டு போயிட்டு இந்த இறந்து போன ஏலியன் இருக்குல்ல, அந்த ஏலியனோட ரத்தத்துல போடுறான். அப்படி போட்ட அடுத்த நிமிஷமே அந்த திருட்டு ஏலியனோட ஜீன்லாம் வேகமா மியூட்டேட் ஆகி வேற ஒரு ஸ்பீஷியஸா உருமாறுது. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடியோட நாய் டெட் பாடி மேல இருக்கு. அப்போ ஸ்லோவா அப்படியே அந்த டெட் பாடி பேக்ல இருந்து ஏதோ வேர் மாதிரி வெளியே வருது. அது அப்படியே டக்குன்னு அந்த நாயை பிடிச்சி உள்ள இழுத்துருது. இது அந்த லேடி பாக்குறாங்க. ஐயோ என் குழந்தைன்னு சொல்லிட்டு நாயை காப்பாத்துறதுக்கு போறாங்களா. அப்ப உள்ள இருந்து இன்னொரு வேர் வந்து லேடியோட கையும் பிடிச்சி இழுக்குது. ஃப்ரெண்டுக்காரன் பக்கத்துல இருக்க ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து அடிக்கிறான். உடனே அந்த வேர் அவங்கள விட்டுருது. இந்த மாதிரி இங்க வினோதமா நடந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ஸ்பைக்காரி என்ன பண்றா, ஒரு ரூம்குள்ள போயிட்டு எல்லாரோட ஜீன் டேட்டாவையும் திருடுறா. எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியல. அவளோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளியே வரா. அங்க இருக்க வயரெல்லாம் கட் பண்ணி விட்டுறா. அவ்வளவுதான், அந்த இடம் ஃபுல்லாவே அலர்ட் அடிக்கப்படுது. உடனே அங்க இருக்க சயின்டிஸ்ட் மக்கள் எல்லாருமே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏதோ ஒரு கிரியேச்சர் துரத்திக்கிட்டு இருக்கு. அதோடைய நிழல் மட்டும் தான் தெரியுது, என்ன கிரியேச்சர்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவரோட ஒரு கை மட்டும் மெட்டல் கை மாதிரி இருக்கு. என்ன ஆயிருக்குன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெகசஸ் ஏலியன்ஸ் கூட சண்டை போட போயிருப்பார்ல, அந்த சண்டையில இவரோட கையை இழந்திருப்பாரு போல இருக்கு. அதை நினைச்சுக்கிட்டு அப்படியே அவரோட கையை பார்த்துட்டே ஷிப்ல போயிட்டு இருக்காரு. அந்த சமயம் இந்த லேப்ல அட்டாக் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் வருது. என்னாச்சுன்னு கேமரால பாக்குறாரு. பார்த்தா தன்னோட பொண்ணு, அந்த ஏலியன் தன்னோட பொண்ணை துரத்திட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஐயோ பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வேகமா அந்த லேபை நோக்கி போறாரு. அங்க போயிட்டு ஒரு பொண்ணு கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணுக்குமே எதுவும் தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல சார், திடீர்னு அலாரம் அடிச்சது, ஏதோ ஒரு ஏலியன் அட்டாக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், எத்தனை ஏலியன் இருக்குன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றா. உடனே இவரும் சரிமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட டீமை கூப்பிட்டு உள்ள போறாரு. அங்க போனா யாருமே இல்ல, அப்படியே அமைதியா இருக்கு. வென்ட்டுக்குள்ளதான் ஏதோ ஒரு சவுண்ட் வருது. உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு காரை அனுப்புறாரு. அந்த கார்ல கேமரா இருக்கும் போல இருக்கு. அந்த காரை அனுப்புறாரா. அப்படி அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு ஒரு நாய் இன்ஃபெக்ட் ஆயிருந்துச்சுல, அந்த நாய் வென்ட்டுக்குள்ள ஓடி வருது. அந்த நாயை தூக்கலாமேன்ட்டு கையை விட்டா டக்குன்னு அந்த வேறு மாதிரி டென்டகள் வந்து திரும்ப அந்த நாயை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. இவங்க எல்லாரும் பயந்துடுறாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வேற யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டே நடந்து போறாங்க. கரெக்டா அந்த திருட்டு ஏலியனோட பாடி இருந்துச்சுல, அந்த லேபுக்குள்ள வராங்க. அங்க போயிட்டு பார்த்தா உள்ள இருக்கிற டேங்க் எல்லாமே உடஞ்சி கிடக்கு. அப்படியே பக்கத்துல ஒரு ஏலியன் கிரியேச்சர் அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த கொடூரமான கிரியேச்சர் வேற யாரும் இல்ல, அந்த திருட்டு ஏலியன் தான். இந்த மாதிரி மியூட்டேட் ஆயிருக்கான். அவ்வளவுதான், அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது பாருங்க. அங்க உள்ள வந்த 2 சோல்ஜர்ஸ்ல ஒரு சோல்ஜரை கொன்னு சாப்பிட ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்து சுடுறாரு. உடனே அந்த ஏலியன் தப்பிச்சு ஓடிடுது. அப்படி ஓடினது நேரா போயிட்டு நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்குது. ஹீரோயின் கூட தான் அந்த லேடி இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்களா. அப்ப அந்த லேடி கத்துறாங்க, ஏன் தான் இந்த ஏலியன் எப்ப பார்த்தாலும் என்னைய துரத்திட்டு இருக்கு, என்னதான் அதுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஃப்ரெண்டுக்காரன் அந்த லேடியோட பேகை வாங்கி பாக்குறான். இந்த நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்கல்ல, அதை தான் அந்த லேடி பேக்ல வச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்மெல்லுக்கு தான் அதை நம்மளே துரத்தி வந்துட்டு இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சே அந்த ஏலியனை பிடிக்கலான்னு பிளான் பண்றாங்க. இவங்க கூடவே இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். அவனோட பேரு ஸ்லோமோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவன் காதுல ஒரு வால்யூம் பட்டன் மாதிரி இருக்கும். அதை ஸ்லோவா வச்சோன்னா அவன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல நவுருவான். ஃபாஸ்ட் மோட்ல வச்சோன்னா வேகமா போவான். அந்த பட்டனை நல்லா ஃபுல் ஸ்பீட்ல வச்சுட்டு நாயோட சாப்பாடு கையில வச்சிருக்காங்களே, அதை கீழே கொட்டி விடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஏலியன் இந்த வாசனையை மோப்ப முடிச்சுக்கிட்டு அப்படியே கிட்ட வருது. அப்போ அந்த ஸ்லோமோ இருக்கான்ல, அவன் தான் இப்ப ஸ்பீட் மோட்ல இருக்கானே. கண்ணு மிக்கிற நேரத்துல வேகமா போயிட்டு அந்த ஏலியனை ஒரு கயிறு வச்சு கட்டுறான். அவ்வளவுதானா, இவ்வளவு ஈஸியா புடிச்சிட்டோமே அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்களா. ஆனா ஒரு செகண்ட்ல அந்த ஏலியன் கயிறு எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு இவங்களை அட்டாக் பண்ண வருது. திரும்ப ஹீரோயினோட அப்பா அங்க வந்து சுடுறாரு. அந்த ஏலியன் மறுபடியும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுது. ஹீரோயினோட அப்பா விடுறதா இல்ல, அந்த ஏலியனை துரத்தி போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த ஏலியன் ஹீரோயினோட அப்பாவை
பிடிச்சிருது. அவ்வளவுதான், எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அவரை காப்பாத்தவே முடியல. ஏன்னா அந்த ஏலியன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்பா கூட ஒரு ஜூனியர் பையன் இருப்பான். அந்த பையன் என்ன பண்றான், எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோயினோட அப்பாவை அந்த ஏலியன் கிட்ட இருந்து காப்பாத்திட்டு கையில ஒரு பாமை வச்சு அந்த ஏலியனை கட்டி பிடிச்சிக்கிறான். சீக்கிரமா எல்லாரும் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாமை கையில வச்சே வெடிச்சிடறான். அவ்வளவுதான், அந்த ஏலியன் செத்து போயிடுது. கூடவே அந்த ஜூனியர் பயலுக்கு பயங்கரமா அடிபடுது. அவனை ஒரு ஓரமா தூக்கிட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயலுடைய உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்பயுமே ஹீரோயினோட அப்பா ஒரு வைன் குடிப்பாரு போல இருக்கு. அதை அந்த பையன் கேட்பான். அப்பெல்லாம் அந்த அப்பா என்ன சொல்லுவாரு, டேய் என்னடா உனக்கு வயசாகுது, சின்ன பயடா நீ, இப்ப போய் வைன் கேக்குற, ஃபர்ஸ்ட் வளர்ந்துட்டு வா, அதுக்கப்புறமேட்டு நானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ சாவர தருவாயில அந்த ஜூனியர் பையன் ஹீரோயினோட அப்பா கிட்ட அந்த வைனை கேட்கறான். உடனே அவருமே அந்த வைனை குடுக்கறதுக்காக எடுக்கிறாரா, ஆனா அந்த வைனை குடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பையன் இறந்து போயிடுறான். அவ்வளவுதான், அப்பாவால முடியல, செமையா வருத்தப்படுறாரு, கதறி கத்தி அழுகுறாரு. இந்த ஃப்ரெண்டுக்கார மேலதான் பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா எரிக்கல் வந்துச்சுல, ஆக்சுவலா அது இயற்கையா வந்தது கிடையாது. பெகசிஸ் ஏலியன் இருக்குல்ல, அவங்க தான் வேணும்னே பூமி அட்டாக் பண்றதுக்காக அனுப்பி விட்டுருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரன் அந்த பெகசிஸ் உலகத்துல இருந்து வந்தவன் போல இருக்கு. சோ இவனுமே அவங்களோட ஆள் தான். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு மியூட்டன்ட் ஏலியன் இருக்குன்ற விஷயத்த நம்ம கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போடுறாரு. அப்ப நடுவுல ஹீரோயின் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அப்பா என்ன பண்றீங்க, இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, பெகசிஸ்லயும் நல்லவங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே கெட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. உனக்கு என்னதாமா பிரச்சனை, என்னைக்காச்சும் நீ அப்பா சொல்றதை கேட்டிருக்கியா, உன்னை சேஃபா வச்சுக்கிறதுக்கு தானே நான் முயற்சி பண்றேன், நீ ஏன் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் புடிச்சு திட்டுறாரு. அப்பதான் ஒரு பொண்ணு ஹீரோயினோட அப்பா கிட்ட இன்ஃபர்மேஷனோட வரா. இந்த மாதிரி ஒரு ஸ்பை ஜீன் டேட்டா எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு போயிட்டா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து சொல்றாங்களா. அவ்வளவுதான், இந்த விஷயத்தை கேட்டதும் ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. அந்த ஸ்பை பஞ்சு முட்டாய் காரிய பிடிக்கிறதுக்காக ஹீரோயின் வேகமா போறாங்க. அப்பாவும் பொண்ணை போகாதன்னு சொல்லி தடுக்கிறாரு. ஆனா ஹீரோயின் கேட்கற மாதிரி இல்ல, பயங்கர கோவமா அங்கிருந்து போறாங்க. தன்னோட பொண்ணை தடுக்கிறதுக்கு கூட அவரால் போக முடியல. ஏன்னா இங்க ஜூனியர் இறந்து கிடக்குறாருல, சோ அவரை விட்டுட்டு போக மனசு இல்லாம கூட இருக்கிறவங்களுக்கு தான் ஆர்டர் கொடுக்கறாரு. சீக்கிரமா போய் அந்த ஸ்பையை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியரோட பாடியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த ஸ்பைக்காரி எல்லா வேலையும் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்காளா. வழியில ஹீரோயின் பாத்துறாங்க. அவ்வளவுதான், ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் அந்த ஸ்பைக்காரிக்கு ஈக்குவலா சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில ஸ்பைக்காரி எரிக்கல் எடுத்தால அந்த டியூப் கீழே விழுந்துருது. பட் அவ அதை கவனிக்காம அங்க வந்து ஓடிடுறா. போகும்போதே லாக்க உடச்சு விட்டுட்டு போறா. கதவு க்ளோஸ் ஆகுற கொஞ்சோண்டு கேப்ல ஹீரோயின் நுழைஞ்சு உள்ள வந்துடுறாங்க. இப்ப திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி சண்டை ஒரு பாலத்துல நடக்குது. நம்ம ஹீரோயின் செம்ம டஃப் கொடுக்குறாங்க. ஆனா அப்பயுமே அவ ஹீரோயின் கையில இருக்க கன்னை தட்டி விட்டுட்டு அடிக்கிறதுக்காக கிட்ட வராளா. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னொரு பவர் இருக்கும் போல இருக்கு, போர்ட்டல் பவர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இவளுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்றாங்க. இதே மாதிரி சண்டை போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த ஸ்பைக்காரியோட 2 ரோபோட்டிக் கையையும் ஹீரோயின் புடிச்சிடுறாங்க. அப்போ இந்த ஸ்பைக்காரியோட பேக்ல இருந்து சின்ன சின்ன ஸ்பைடர்ஸா வெளியே வருது. அது எங்க நம்ம மேல ஏறிட போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை விட்டுறாங்க. அவ்வளவுதான், கீழே விழுந்துடுறாங்க. எட்ஜில புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த ஸ்பைக்காரி மிதிக்கிறா, அந்த மெட்டாலிக் கையை வச்சு குத்துறா. இதே மாதிரியே பண்ணி ஹீரோயினை தள்ளி விட்டுறா. நல்ல வேலை, ஹீரோயின் கிட்ட அந்த பவர் இருக்கிறதுனால போர்ட்டலை ஓபன் பண்ணி சேஃபா அந்த பக்கம் வந்துடுறாங்க. அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அந்த ஸ்லோமோக்காரன், ஹீரோயினோட அப்பா எல்லாருமே வந்துடுறாங்க. பட் இன்னுமே அந்த போர்ட்டல் ஓபனா இருக்கா. அந்த ஓபன் ஆகியிருக்க போர்ட்டல்ல இந்த ஸ்பைக்காரியே ஒரு பாம்பை போட்டுறா. இங்க பாம்பு போட்டா கரெக்டா இவங்க கிட்ட வரும்ல. சோ அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு போர்ட்டலை ஓபன் பண்ணி அங்க இருக்க எல்லாரையுமே சேஃபா ஹீரோயின் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. அப்படி அவங்க போனதும் வில்லப்பைய ஒரு ஷிப் எடுத்துட்டு வந்து ஸ்பைக்காரியை அங்க வந்து கூட்டு போறான். போகும்போதே அங்க இருக்க எல்லா இடத்தையுமே மொத்தமா வெடிக்க வச்சுட்டு தான் போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்னதான் தப்பிச்சு வந்திருந்தாலும் கடைசியா அந்த பாம்புடைய ஃபோர்ஸ் இவங்க மேல பட்டிருக்கும். சோ எல்லாருமே மயங்கி போயிருக்காங்களா. அப்படி மயங்கி இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட பிளாஷ்பேக் வருது. பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் தான். ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் குட்டி பிள்ளையா இருக்கும் போது கூப்பிட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க. எதுக்காகனா அவங்க கழுத்துல இருக்க பெண்டன்ட்டை ஹீரோயின் பாதியா பிச்சுட்டாங்கல்ல. சோ அதுக்காக தான் கூப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் இவங்க ஓடுறதுக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த பெண்டன்ட்டை யூஸ் பண்ணி விண்வெளி கதவுகளை திறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு தானே கொடுத்துருப்பான். ஆனா ஹீரோயினோட அம்மா அந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு வில்ல பயலோட கண்ணில் படாம இருக்கிறதுக்காக தப்பிச்சு போயிருந்திருப்பாங்க. அப்ப வழியிலேயே அந்த பெகசஸ் ஏலியன்ஸ் வந்திருக்கும். உடனே தன்னோட பொண்ணு, அதாவது நம்ம குட்டி பொண்ணு ஹீரோயினை ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு இவங்களுமே ஒளிஞ்சிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல வில்ல பையன் அவங்கள கண்டுபிடிச்சிருப்பான். துரோகி, உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு, நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை வச்சு அப்படியே ஹீரோயினோட அம்மா கழுத்தை புடிச்சு தூக்குறான். எங்க என் பெண்டன்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். பார்த்தா பாதி பெண்டன்ட் தான் இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்கிட்ட பிரபஞ்ச சக்தி
சக்தி இருக்கு, அந்த சக்தி இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த பெண்டன்ட்டை 2ஆ பிக்க முடியும், என்ன தவிர வேற யார் இந்த பெண்டன்ட்டை பிச்சா, இன்னொரு பாதி எங்க இருக்குன்னு கேட்டு ஹீரோயினோட அம்மா கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க எதுவுமே சொல்லாததுனால அப்படியே அவங்கள தூக்கி போட்டுறானா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. நீ ஏமா இங்க வந்த, சீக்கிரமா போமா, இங்க இருந்து ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன தெரியும், அவ வாட்டுக்கு நின்னு அழுதுகிட்டு இருக்கா. ஓஹோ, உன்கிட்டதான் அந்த மீதி பெண்டன்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அப்படியே கழுத்தை புடிச்சு தூக்குறான். அந்த பெண்டன்ட்டையுமே எடுத்துடுறான். அப்படி கழுத்தை புடிச்சதுனால குட்டி பொண்ணு ஹீரோயின் அங்கேயே மயங்கி போயிட்டாங்க. இந்த வில்ல பையன் என்ன பண்றான், அந்த 2 பீஸையுமே ஒன்னா சேர்த்து பூமியை கைப்பற்றுறதுக்காக என்னோட ஆளுங்களை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட அம்மாக்கு வருது பாருங்க கோவம். உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை புடிச்சிக்கிறாங்க. அந்த கதவை ஓபன் பண்ண விடாத மாதிரி அப்படியே கையை புடிச்சு பிரிக்கிறாங்களா. இதனால அந்த இடத்துல ஒரு வெடிப்பு நடக்குது. அந்த வெடிப்புல ஹீரோயினோட அம்மா இறந்துடுறாங்க. அண்ட் அந்த பெண்டன்ட்டோடைய பவர்னால 2 வில்லப்பைய உருவாகிறான். ஒருத்தவன் நல்லவன், இன்னொருத்தவன் கெட்டவன். நல்ல வில்லன் கிட்ட ஒரு பாதி பெண்டன்ட் இருக்கு. அந்த பெண்டன்ட் எடுத்துக்கிட்டு ஹீரோயினையும் தூக்கிட்டு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி அது வழியா எஸ்கேப் ஆகி போயிடுறான். டெக்னிக்கலா சொல்ல போனா இவர் தான் நம்ம ஹீரோயினுடைய தாத்தா. அந்த தாத்தா தான் ஹீரோயினோட கழுத்துல அந்த பெண்டன்ட்டை போட்டு விடுறாரு. இததான் ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம். யாருன்னே தெரியலன்னு சொல்லியிருப்போம்ல, அது நம்ம ஹீரோயினோட தாத்தா தான். கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்காக கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க ஒரு பொம்மைய தாத்தா கிட்ட கொடுக்குறா. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா பிரசன்ட்ல எல்லாருமே கண் முழிச்சிடுறாங்க. ஹீரோயின் கையில அதே பொம்மை இருக்கு. ரொம்பவே எமோஷனலா அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட தாத்தா வந்து எல்லாரையுமே உள்ள கூட்டு போறாரு. ஆக்சுவலா அந்த ஸ்பைகாரி கிட்ட எரிக்கல் இருந்திருக்கும்ல, அதை இவங்க எடுத்திருப்பாங்க. அந்த எரிக்கலை இந்த தாத்தா வாங்கி என்ன பண்றாரு, உள்ள இருக்க ஒரு பீஸை எடுத்து சின்னதா ஒரு பூல வைக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மைய வாங்கி அந்த பொம்மைக்கு மேல இந்த பூவை வைக்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட அந்த வெள்ளை கலர் பெண்டன்ட் இருக்குல்ல, அதையுமே எடுத்து பொம்மை மேல வைக்கிறாரு. அந்த எரிக்கலுக்கு புதுசா ஒரு ஸ்பீஷியஸ உருவாக்கக்கூடிய பவர் இருக்கு. அந்த ப்ராசஸ இன்னும் வேகப்படுத்துறதுக்காக தான் இந்த பெண்டன்ட்டை வாங்கி வைக்கிறாரு. இப்போ அந்த எரிக்கல், பெண்டன்ட், இவருடைய பவர், இது 3த்தையும் யூஸ் பண்ணி உயிரே இல்லாத பொம்மைக்கு உயிர் கொடுக்கறாரு. அது எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் மேல பார்த்தா அந்த ஸ்பைகாரியோட ஸ்பைடர் இருக்கு போல இருக்கு. அது அப்படியே பொறுமையா சீலிங் மேல ஏறி போகுது. அதுல இருக்கக்கூடிய கேமரா மூலியமா இந்த வில்ல பையன் இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பாத்துறான். ஓஹோ, இவங்க இங்கதான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற இடத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அப்ப அந்த ஸ்லோமோ என்ன பண்றான், எரிக்கலுடைய பீஸ் இருக்குல்ல, ஆக்சுவலா அந்த ஸ்பைகாரி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்ததுதான் இந்த எரிக்கல். அதை எடுத்து இவன் கழுத்துல டாலரா போட்டுக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த வில்ல பையன் என்ன பண்றான், அவன் கிட்ட அந்த ரெட் கலர் பெண்டன்ட் பாதி இருக்குல்ல, அத ஸ்பைகாரியோட உடம்புல போடுறான். இது மூலியமா உனக்கு அதிகமான பவர் கிடைக்கும், போயிட்டு பெண்டன்ட்டோட இன்னொரு பாதியை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பெண்டன்ட் உள்ள போனதுனால இந்த ஸ்பைகாரிக்கு செம்மையா வலிக்குது. வலியில பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, ஹீரோயினோட தாத்தாவை அரெஸ்ட் பண்றதுக்கு போறாரு. ஏன்னா அவருமே பெகசஸ் உலகத்துல இருந்து தானே வந்திருக்காரு, அதனாலதான் அரெஸ்ட் பண்ண போறாரு. இப்பயும் ஹீரோயின் வந்து தடுக்கிறாங்க. பா, என்னப்பா பண்றீங்க, இவர் தான்ப்பா என்னோட உயிரை காப்பாத்தினாரு, ஏன்பா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாம காப்பாத்துறா. அப்ப அந்த தாத்தா என்ன சொல்றாரு, இன்னொரு எரிக்கல் பூமியை மோதுறதுக்காக வந்துகிட்டு இருக்குல்ல, அதை வெடிக்க வைக்கிறதுக்கு நீங்க மிசைல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் அந்த எரிக்கல்ல அழிச்சாலும் அதோடைய பீசஸ் எல்லாமே பூமி மேலதான் வந்து விழும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதும் ஹீரோயின், ஃப்ரெண்டுக்கார, அந்த ஸ்லோமோ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இன்னொரு எரிக்கல் வந்துகிட்டு இருக்குன்ற இன்ஃபர்மேஷனே தெரியாது. அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்களா. அடுத்து ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, இத பத்தி பேஸ்ல இருக்கவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து ஹெட் குவார்டர்ஸுக்கு கனெக்ட் பண்றாரு. அந்த சமயம் அவரோட கையை காமிக்கிறாங்க. பார்த்தா இவருமே இன்ஃபெக்ட் ஆயிருக்காரு போல இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா மியூட்டேட் ஆயிட்டு இருக்காரு. ஆனா இதை மத்தவங்க கிட்ட சொல்லல, சீக்கிரட்டா வச்சுக்கிறாரு. இப்ப அப்படியே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிட்டியை காமிக்கிறாங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு. ஃபுல்லா வேர்கள் மாதிரி பரவி எல்லா இடமும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. மக்கள் எல்லாரையும் சேஃபா ஒரு குவாரண்டைன் ஏரியால வச்சிருக்காங்க போல இருக்கு. இன்னொரு பக்கம் பேஸ்ல திரும்ப ஒரு மீட்டிங் போடுறாங்க. மறுபடியும் எல்லா ஏலியன்ஸோட தலைவர்களும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட பூமியோடைய தலைவர் என்ன சொல்றாரு, இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும், அப்பதான் இதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஆனா அங்க இருக்க மத்தவங்க இதுக்கு தயாராவே இல்ல போல இருக்கு. இல்ல, எங்களால முடியாது, தயவு செய்து எங்களை இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணாதீங்க, உங்க பூமிக்கு இப்படி ஆனதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. யாருமே ஹெல்ப் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பூமி நல்லா இருக்கும் போது எல்லாருமே அடைக்கலம் தேடி வந்தாங்க. ஆனா அதுவே அந்த பூமிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. பூமியோட தலைவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஸ்லோமோக்காரன் சும்மா பிபி ஊதிக்கிட்டு இருக்கானா, அந்த இடத்துக்கு இந்த ஸ்பைக்காரி ஆளுங்களோட வரா. அவ்வளவுதான், அந்த பிபியை வச்சு இந்த ஸ்லோமோக்காரன் அலர்ட் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து
வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வில்ல பையன் அந்த கல்லை கொடுத்ததுனால இந்த ஸ்பைக்காரி செம்ம பவர்ஃபுல்லா சண்டை போடுறா. பட் இருந்தாலும் எப்படியோ ஹீரோயினோட அப்பா அவரோட திறமையை யூஸ் பண்ணி அவளோட கழுத்து கிட்ட கோடாரியை கொண்டு போயிடுறாரு. ஆனா வெட்டுறதுக்குள்ள என்ன ஆயிடுது, இவளுடைய ஸ்பைடர் சின்ன சின்னதா இருக்கும்ல, அதுல ஒரு ஸ்பைடர் இவரோட கழுத்துக்கு பின்னாடி கடிச்சிருது. அவ்வளவுதான், அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அடுத்து இந்த ஃப்ரெண்டுக்காரனையுமே அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. ஆனா இந்த ஸ்லோமோ பையதான் பாவம், இந்த ஸ்பைக்காரி ஸ்லோமோவை குத்தி கொன்னுடுறா. ஹீரோயினும் எப்படியோ சமாளிச்சு பாக்குறாங்க. பட் அவங்களாலயும் முடியல. ஒரு கட்டத்துல அவங்களையுமே அடிச்சு போட்டுட்டு அவங்க கழுத்துல இருக்க பெண்டன்ட் எடுத்துடுறா. கூடவே ஹீரோயினையும் இழுத்துட்டு போறா. ஒரு பக்கம் எல்லா ஏலியன்ஸோட தலைவர்களும் அவங்க பசங்களை கூப்பிட்டுட்டு பூமியில இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவும் ஃப்ரெண்டுக்காரனும் ஸ்லோமோவோட பாடிய மண்ணுல புதைக்கிறாங்க. அடுத்து ஹீரோயின் அப்படியே இழுத்துட்டு போய் அந்த வில்ல பையன் முன்னாடி போடுறாங்க. அந்த பையன் பொறுமையா அவனோட மாஸ்க கழட்டுறானா, பார்த்தா தாத்தாவுடைய உருவம். நம்மளுக்கு தெரியும் அந்த வில்ல பையன் ரெண்டா மாறி இருக்கானு, ஆனா ஹீரோயினுக்கு தெரியாதுல. மாஸ்க கழட்டினதும் தாத்தா நீங்களா அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்படியே பக்கத்துல பார்த்தா இவளோட தாத்தாவையுமே அங்க கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவ அப்பாடா நிம்மதி ஆவரா. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஷாக்னா, தன்னோட அம்மா வில்ல பயலுடைய பொண்ணு அப்படின்ற விஷயம் இப்பதான் தெரிய வருது. அது தெரிய வந்ததுமே பயங்கரமா ஷாக் ஆவரா. சரி உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக தான் இந்த பூமியை அழிக்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வில்லன் கிட்ட கேக்குறாங்க. அழிக்கிறதா? நானா? சேச்சே, ஆக்சுவலா எனக்கு இந்த உலகத்தை ரொம்பவே பிடிக்கும். ஆனா நீங்க மனுஷங்க என்ன பண்றீங்க, சுற்றுச்சூழலை சமநிலையில வச்சுக்க மாட்டீங்க. இதனால பூமி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா முதல்ல இந்த பூமியில எப்படி உயிர்கள் உண்டாச்சு, எங்க இருந்தோ வந்து எரிக்கல் பூமி மேல மோதினதுனால அந்த எரிக்கல்ல இருக்கக்கூடிய உயிரினம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நீங்க எல்லாருமே உருவானீங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த உலகத்தை திரும்ப உருவாக்க போறேன். நான் தான் ஒரு கிரியேட்டரா மாற போறேன் அப்படின்றான். ஆக்சுவலா ஒன்னும் இல்ல, சிம்பிளா அந்த உலகத்தை அழிச்சிட்டு திரும்ப முதல்ல இருந்து உருவாக்க போறானா, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அப்படியே ஸ்லோமோட பாடியை காமிக்கிறாங்க. அவன் இன்னுமே சாகல, உயிரோட தான் இருக்கான். ஆக்சுவலா அந்த வைரஸ்னால அவன் திரும்ப உயிரோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். மண்ணுக்குள்ள இருந்து எஞ்சி வேகமா ஹீரோயினை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் பூமியோடைய தலைவர் என்ன பண்றாரு, அந்த எரிக்கல் வந்துகிட்டு இருக்குல்ல, அது பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடியே மிசைலை வச்சு அழிச்சிடலான்னு சொல்லிட்டு மிசைலை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் தலைவருடைய செக்ரட்டரி அவளுமே பெகசிஸோடைய ஆளு போல இருக்கு, கூடவே ஏலியன்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கா. திடீர்னு உள்ள பூந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இருந்தாலுமே தலைவர் எப்படியோ அந்த பட்டனை அழுத்திடுறாரு. இந்த பக்கம் மிசைல் லான்ச் ஆயிடுது. அடுத்து ஹீரோயினை புடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வெளியே வேகமா ஒரு வேன் பறந்து வந்து லேண்ட் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பாவும் ஃப்ரெண்டுக்காரனும் தான். இன்னைக்கு அவனா நானான்னு பாத்துறேன்டான்னு சொல்லிட்டு வெறித்தனமா அவங்க சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க உயிர் கொடுத்தாங்களா ஒரு பொம்மை, அது இன்னுமே உயிரோட தான் இருக்கு. அது என்ன பண்ணுது, அப்படியே பொறுமையா நடந்து யாருக்கும் தெரியாம தாத்தா மேல ஏறி அவரோட கையை அவுத்து விட்டுருது. அந்த பெண்டன்ட் எடுத்துக்கிட்டு உன்னை இந்த இடத்த விட்டு போக விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு தாத்தா வில்ல பையன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் ஸ்லோமோக்கு உயிர் வந்துருச்சுல, அது ஃபுல் ஸ்பீட்ல அங்கிருந்து வேகமா வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு ஓடுது. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்றாங்க. அப்பாடா உனக்கு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சந்தோஷப்பட இவங்க 3 பேருமே வேன் கிட்ட வராங்க. அங்க வந்ததும் ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா. அந்த சமயம் பேஸ் இடத்துல என்ன ஆகுதுன்னா, தலைவர் எப்படியோ மிசைல லான்ச் பண்ணிட்டாரு. ஆனா அந்த செக்ரட்டரி என்ன பண்றா, ஸ்பைக்காரியோட ஸ்பைடரை யூஸ் பண்ணி அந்த சிஸ்டமை ஹேக் பண்ணி மிசைலை வெடிக்க வச்சிடறா. நடு வானத்திலேயே அந்த மிசைல் வெடிச்சு செதறுது. இதை இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா பாக்குறாரு. என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேஸ் கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா கனெக்டே ஆகல. அப்படியே பக்கத்துல பார்த்தா ஒரு ஏலியன் ஷிப் இருக்கு. அதை பார்த்ததுமே அவருக்கு ஒரு ஐடியா வருது. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட என்னோட பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் தடுக்கிறாங்க. அப்பா எங்கப்பா போறீங்க, இதே மாதிரிதான் நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு வாட்டி விட்டு போனீங்க, நான் சொல்ல சொல்ல கேட்காம என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி நான் பண்ண விட மாட்டேன், நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறா. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாரு, இங்க பாரு செல்லம், அப்பா போய் தான் ஆகணும், கண்டிப்பா நான் திரும்ப வருவேன், ப்ராமிஸ் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து நேரா ஷிப்பை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஷிப்ல ஏறினக்கு அப்புறம் கடைசியா ஒரு வாட்டி வீடியோ கால் பண்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, முதல் முறையா நான் உனக்கு பண்ண ப்ராமிஸை பிரேக் பண்ண போறேன், நான் கண்டிப்பா திரும்ப வர போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் ஷிப் எடுத்துக்கிட்டு வேகமா அந்த எரிக்கலை நோக்கி போறாரு. இவர் போய் வேகமா மோதினாருன்னா அந்த எரிக்கல் அழிஞ்சிரும்ல, அதுக்காக தான் இப்படி போறாரு போல இருக்கு. போகும்போதே அவருக்கு ஏகப்பட்ட மெமரிஸ், தன்னோட புள்ள கூட இருந்த மெமரிஸ், பொண்டாட்டி கூட இருந்தது, இது எல்லாமே அவருக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. போகும்போதே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கா வலி தாங்கல, அப்பாவை நினைச்சு பயங்கரமா ஒரு கத்து கத்துறாங்க பாருங்க. அந்த சமயம் அவங்களுக்குள்ள அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கும் போல இருக்கு, அது வெளியே வருது. எப்படி வில்ல பயலுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கோ அதே மாதிரிதான் ஹீரோயினுக்கும் இருந்திருக்கு. அந்த சக்தி இருந்ததுனாலதான் பெண்டன்ட்டை சின்ன வயசுலயே
ரெண்டா உடைச்சிருக்க முடியும். இப்ப அந்த பிரபஞ்ச சக்தி வெளியே வர அது நேரா போயிட்டு எரிக்கலை தாக்குது. அவ்வளவுதான், எரிக்கல் பீஸா போயிடுது. பட் இருந்தாலுமே அந்த பீசஸ் எல்லாமே இன்னும் பூமியை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. அது விழுந்தாலுமே பூமிக்கு ஆபத்து தான். இந்த பக்கம் வில்லனும் தாத்தாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, எப்படியோ வில்ல பயல தாத்தா தள்ளி விட்டுட்டு அந்த வெள்ளை கலர் கல்லை எடுக்கிறாரு. அவரோட பவரையும் அந்த வெள்ளை கலர் பெண்டன்ட்டையும் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய போர்ட்டலை பூமிக்கு வெளியே உருவாக்குறாரு. இதனால அந்த கல் எல்லாமே போர்ட்டலுக்குள்ள விழுந்து அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. பூமியும் காப்பாற்றப்படுது. பட் இவ்வளோ பவரை அவர் யூஸ் பண்ணதுனால சுத்தமா அவரால் சமாளிக்க முடியல. பலவீனமாகி கீழே விழுந்துடுறாரு. ஒன்னே இந்த வில்ல பையன், அவ்வளவுதான் உன்னோட கதை முடிஞ்சு, நான் ஹீரோயினோட பவரை யூஸ் பண்ணி விண்வெளி கதவுகளை ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட கழுத்தை புடிச்சு நெரிக்கிறான். அப்போ வில்லப்பைய உடம்புல இருந்து தனியா வந்த தாத்தா திரும்ப வில்லப்பைய உடம்புக்குள்ளேயே சேர்ந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் அம்மாவை இழந்து, அடுத்த அப்பாவை இழந்து, இப்ப தாத்தாவையும் இழந்த ஹீரோயின் செம்மையா கோவப்படுறாங்க. பயங்கரமான கோவத்துல அவன் கூட சண்டை போடுறதுக்காக ஓடுறாங்க. அப்போ முன்னாடி அந்த ஸ்பைக்காரி வரா. வில்லனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே இவன் வந்திருக்கா. ஆனா அந்த வில்ல பையன் என்ன பண்றான், அப்படியே அவளோட நெஞ்சுக்குள்ள கைய விட்டு கிழிச்சு உள்ள இருக்க அந்த ரெட் கலர் பெண்டன்ட்டை எடுக்கிறான். அவ்வளவுதான், அந்த ஸ்பைக்காரி அங்கேயே இறந்து போயிடுறா. இப்ப அந்த 2 பெண்டன்ட்டையுமே வில்ல பையன் ஒன்னா சேர்த்து ஹீரோயினோட உடம்புக்குள்ள விட்டு அவளோட கழுத்தை புடிச்சு தூக்குறான். அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் மேல பறக்குது. விண்வெளி கதவுகளை ஓபன் பண்றதுக்காக அவனோட பவரை ஹீரோயின் மேல யூஸ் பண்றான். அந்த சமயம் ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்து ஒரு அபரிவிதமான சக்தி வெளியே வருது. அந்த பவர்ல வில்ல பயலே தூக்கி அடிக்கப்படுறான். இன்னொரு பக்கம் பேஸ்ல பயங்கரமா சண்டை போயிட்டு இருந்துச்சுல, அந்த இடத்துக்கு மத்த ஏலியன்ஸோட தலைவர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னதான் அவங்க இந்த பூமியே வேண்டாம், இந்த பிரச்சனை வேணான்ட்டு ஒதுங்கி போனாலுமே அவங்களுக்கும் மனசாட்சி இருக்குல்ல. சோ இத்தனை நாள் நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்த பூமியை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறோமேன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அங்க இருக்க எல்லாரையுமே சுட்டு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா பூமிக்கு வெளியே ஸ்பேஸ்ல பார்த்தா ஏகப்பட்ட வார்ம் ஹோல் கிரியேட் ஆயிருக்கு. ஹீரோயின் உடம்புல இருந்து வந்த பவர்னால ஏகப்பட்ட வார்ம் ஹோல் வந்து பூமியை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்கு. பூமிக்குள்ள ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான், ஒரு தட்டுல ஏறி உட்கார்ந்துக்கிறான். இந்த ஸ்லோமோ ஃபாஸ்ட் மோட்ல ஒரு கிக்கு, அவ்வளவுதான், அப்படியே இங்க இருந்து பறந்து ஹீரோயின் கிட்ட வரான். அங்க வந்து பார்த்தா ஹீரோயின் மயங்கி போயிருக்காங்க. அப்படி மயங்கி இருக்கும் போது அவங்களுக்கு தன்னோட அம்மாவோட கனவு வருது. அதுல அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு செல்லம், நீ எப்போதுமே கெட்ட வழியில போக கூடாது. அந்த வெறுப்பு உன்னை இருட்டு பாதைக்கு கொண்டு போய் தனிமையாக்கிடும். அன்பு மட்டும்தான் உனக்கு சக்தியை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, அம்மா எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே இந்த பக்கம் ரியாலிட்டியில பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினுக்கு உம்மா கொடுக்கறான். ஃப்ரெண்டுல இருந்து லவ்வரா மாறிய தருணத்துல அப்படியே நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கிறாங்க. பூமிய கொஞ்சம் கொஞ்சமா வார்ம் ஹோல் முழுங்கிறதுக்காக கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள இருக்க பெண்டன்ட்டை வெளியே எடுத்து அவங்களோட முழு பவரையும் யூஸ் பண்றாங்க. அவங்களோட பவரை மட்டும் கிடையாது, சுத்தி நிறைய பிளானட்ஸ் இருக்கும்ல, அந்த பிளானட்ஸ்ல இருக்கக்கூடிய பவர்ஸையுமே எடுத்து எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்க்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் ஓபன் பண்றாங்க. அந்த போர்ட்டல் மூலியமா மொத்த பூமியையும் இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு டெலபோர்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், முழுங்க வந்துகிட்டு இருந்த வார்ம் ஹோல்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா இன்னுமே அந்த வில்ல பையன் உயிரோட தான் இருக்கான். திரும்ப அந்த பெண்டன்ட் எடுத்துட்டு கண்டிப்பா அந்த கதவை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்கான். அப்படி சொல்லிட்டு அவனே நான் திறக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்றான். என்னன்னு பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ள அந்த நல்ல சக்தி தாத்தா இருக்காருல்ல, அவரு தான் அந்த வில்ல பையல உள்ள இருந்து தடுத்துக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. கையிலேயே பாம வச்சிருக்கான் போடுறதுக்காக. ஆனா அந்த நல்ல சக்தி உள்ள இருந்து போட விட மாட்டேங்குது. அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வராரு. என்னடா இவர் ஸ்பேஸ்ல செத்து போயிட்டாரே அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி எரிக்கல்ல மட்டும் அழிக்கல, அழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பாவை டெலபோர்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சோ அவருக்குமே ஒன்னும் ஆகல, உயிரோட தான் இருக்காரு. அப்படி வந்தவரு வில்லன் கையில இருக்க பெண்டன்ட்டை சுடுறாரு. அது அப்படியே ஹீரோயின் கைக்கு போகுது. அடுத்து அந்த பொம்மை என்ன பண்ணுது, பொறுமையா வந்து கையில இருக்க பாமுடைய சேஃப்டி பின்னா ஊத்து விட்டுருது. அவ்வளவுதான், அதை தூக்கி போடலான்னு பார்த்தாலும் உள்ள இருக்க நல்ல சக்தி விட மாட்டேங்குது. இதனால வில்லப்பைய கையில இருக்கும் போதே அந்த பாம் வெடிச்சிருது. அவ்வளவுதான், வில்லனோட சோலி முடிஞ்சு அவனோட பவர் எல்லாமே ஹீரோயின் கையில இருக்க பெண்டன்ட் குள்ள போகுது. அப்படியே அந்த பெண்டன்ட் பறந்து மண்ணுக்கு அடியில புதையுது. புதைஞ்சதுமே அந்த இடம் ஃபுல்லா பூக்களா மலருது. அப்படியே அந்த இடத்துல படம் முடியுது. மக்களே, எப்படி இருந்துச்சு இந்த படம்? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது டியான்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டியான்சி. பாய்.